இவன் என்ன தோட்டத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க வந்து சீமார வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். டேய் டேய் மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? என்னடா வருது? தோட்டத்துக்கு போலாம் அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க சீவ கட்டி வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? உனக்காக அங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி பாத்துட்டு போலான்ட்டு வந்தா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? டேய் என்னடா சொல்றா? அப்ப என்ன வரலையா நீயே? எனது நான் வந்து உங்க வீட்டுல வேலை பாக்குறதா? நானே எங்க வீட்டுல செய்ய முடியாம வெளியே தப்பிச்சிட்டு வந்தா உங்க வீட்டுல வந்து பாக்குறதாமா? போட இவனே ஏதாவது சொல்லிட்டு போறேன். நான் கிளம்புறப்பா, நீ இருந்து உங்க வீட்டுல எல்லா வேலையும் பாரு. நம்மளால முடியாதுப்பா, நான் கிளம்புறேன். போடா போடா, நீ என்ன சென்டிமெண்ட் பேசினாலும் நான்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். அதான் கோயில் எல்லாம் பொங்கலுக்கு என்னென்ன போட்டி வைக்கலாம் என்ன எதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களாமா. நானும் கதிர் அங்க போறோம். நீ வீட்டுல இருந்து வேலையை பாரு, சரியா? ஓகேடா, பாய்டா. போடா போடா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் அன்னைக்காச்சும் வந்து பாரு. நாளைக்கு நீ ட்ரெஸ் எடுக்க வரலன்னு நானும் கதிர் போயிருவேன்டா, பாத்துக்கோ. சாவிங்களை வேற எங்கே வச்சானே ஞாபகமே வரமாட்டேங்குது. அதை வேற தேடி எடுத்து வைக்கணும். இந்த சின்ன பெட்டியில தான் அதை வச்சிருந்தா. ரங்கா, அடியே ரங்கா. அட என்ன சுப்பு வேற வரா? ரங்கா, என்னடி பண்ணிட்டு இருக்கற? இருக்கிறியா இல்லையா சின்ன பிள்ளை? ஐயோ, இவ வேற உள்ள வந்துட்டு இருக்கறாளே. இந்த பெட்டிங்க வேற இங்கே வச்சிருக்கிறனே. சின்ன பிள்ளையாச்சும் அங்கே அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா சரி நம்ம பார்த்து எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா இவ வேற வந்துட்டா இந்நேரத்துக்கு. அடியே சுப்பு, அங்கே திண்ணையில் உட்காரடி வர்றேன். முதல்ல கொண்டு போய் இந்த பெட்டிங்க அங்கேயே சொல்லி வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா செஞ்சு வைக்கிறதுன்னு பார்த்து வச்சுக்கலாம். போ. அடி ரங்கா, உள்ளதா இருந்தியா? வாடி சுப்பு, கொஞ்சம் வேலையா இருந்தானா அதை திண்ணையில் உட்காரடி வர்றேன்னு சொன்னா காது கேட்கலையா? பார்த்து முன்னாடி இருந்த மாதிரி இருந்ததா, சரி அதான் வந்தேன். நான் என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன்? இன்னும் என்ன வேலை முடியலையா உனக்கு? வீட்டில் பூசுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? எல்லாம் பூசிட்டு போயிட்டாங்கடி. எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது, எல்லாம் எடுத்து வைக்கிறது, கொஞ்சம் துவைக்கிறதெல்லாம் கிடக்குது. இந்த சின்ன பிள்ளை துவைக்க சொன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனா இன்னும் காணாவல. சரி அதான் எல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியா, பரவாயில்லையே. நல்லா உள்ளே எல்லாம் வேலையை பூசிட்டியா? நல்லா பளிச்சுன்னு இருக்குது. போ. ஆமா சுப்பு, இந்த கலருங்கெல்லாம் அடிச்சானா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளை கூட சொல்லிட்டு இருந்தா கலர் எல்லாம் மாற்றி அடிக்கலான்ட்டு. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நமக்கு இந்த வெள்ளையை அடிச்சாதான் வீடு நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். ஆமாடி ரங்கா, நம்ம என்ன அந்த காலத்துல எல்லாம் கலரை போட்டு அடிச்சிட்டு இருந்தா வெள்ளையை அடிச்சு கோபி போட்டு எல்லாம் வலிச்சுட்டா வீடு பார்க்குற கோயில் வீடு மாதிரி இருக்கும். இப்பதான் வீடு நல்லா பார்க்கறக்கு நல்லா வெளிச்சமா இருக்குது. போ, பூசினதுக்கு அப்புறம். சரி வாடி உட்காரு வா. இருக்கட்டுடி, நீட வேலையா இருக்கிறிய? என்ன வேலை செஞ்சுட்டே தான் கிடக்குறான். கடந்து போகுது. இங்க என்ன கொஞ்சம் நஞ்சம் தான் இருக்குது, அதை பார்த்து பண்ணிக்கிறேன். சரி வா, வெளியே போய் சென்னையிலே உட்காரலாமா? காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? குடிக்கலாமா ரெண்டு பேரு? சரி போடு போடு, நானும் குடிக்காம தான் வந்தேன். வரக்காப்பியே போடு, பாலெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாலும் இன்னும் வாங்கல. காலையில போய் வாங்கவே இல்லை இந்த சின்ன பிள்ளை. ஏதோ இப்பதான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போனேன். நீ என்ன இடத்துக்கு வராளோ வா, வரக்காப்பி தான் போடுவோம் எப்படி இருந்தாலும். சரிப்பா, நானும் பூமாரி கிளம்புறோம். நீங்க அப்புறமே சாப்பிட்டுக்கோங்கப்பா.
சரி கண்ணு சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிடுவீங்கல்ல? போயிடுவோம் பாக்கலாம். வண்டியில பெட்ரோல் எல்லாம் இருக்குல்ல கண்ணு? இருக்குப்பா, அன்னைக்கு தான் அடிச்சு வச்சீங்க. நான் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கே சரியா வரல. அந்த வண்டி சும்மா தான் நிக்குது. பெட்ரோல் எல்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓ அப்படியா கண்ணு? சரி கண்ணு சரி, பார்த்து ஓட்டிட்டு போ. சரிங்க பெரியப்பா, நாங்க அதெல்லாம் போயிடுவோம் பத்திரமா. நாங்க கிளம்புறோம், வீட்ல வேற வேலை நிறைய இருக்குது. நாங்க போயிட்டு வர பெரியப்பா. சரி பூமாரி, சரி பார்த்து போயிட்டு வாங்க சாமி. சோனி வீட்டுக்கு போனதை எனக்கு ஃபோன் பண்ண. சரிப்பா. பூமாரி பார்த்து குறுக்கு பாதையில எல்லாம் போயிடாதீங்க, மெயின் ரோட்லயே போங்க சாமி. கொஞ்சம் மழை வேற எல்லாம் தூரி இருக்குது, அந்த பக்கமெல்லாம் சேரு சகதியமா இருக்குது, அதனால மெயின் ரோட் வழியிலேயே போங்க. சரியா சோனி? நீ வாட்டுக்கு சீக்கிரம் போறேன்னு சொல்லிட்டு அங்க குறுக்கா ரோட்ல விட்டுறாத. சரிங்கப்பா சரிங்கப்பா. நானும் வரும்போது மெயின் ரோட் வழியில தான் வந்தேன். ஓ அப்படியா கண்ணு? சரி சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க போங்க. சரிங்க பெரியப்பா, நாங்க போயிட்டு வரோம். சரி கண்ணு. ரமணா, வாப்பா ஜாகா இப்பதான் வரியா? என்ன பிள்ளைங்க வந்துருக்குறாங்களா? ஆமா ஜாகா, சாப்பாடு எடுத்துட்டு வரல, நம்ம அன்னைக்கு நேரத்துலயே வந்துட்டோம்ல, அதான் பிள்ளைங்க சோறு கொடுத்துட்டு போறாங்க. நான் தான் வாங்கி வச்சிருக்கிறேன், உனக்கும் தான் எடுத்துட்டு வந்தா. பூமாரியும் சோனியும் வந்தாங்க, இதை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சரி என்னாச்சு, மிஷின் வந்துருச்சா? ஆமா ரமணா, இதா கந்தசாமி என்ன வயல்ல கதிரெல்லாம் அறுத்து முடிச்சாச்சு. நீ நம்ம வயலுக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதான் மிஷின் வந்துருச்சு, பக்கத்துல தான் இருக்குது. சரி இப்ப என்ன, முதல்ல உங்க வயல்ல அறுத்துறீங்களா இப்படி? இல்லத்திக்கா, முன்னாடி உன்னால தானே இருக்குது, அதை அறுத்துட்டு அப்புறம் வரட்டும், நம்மளுக்கு கடைசியா பண்ணிக்கலாம். அப்படியாண்ணா? சரி அப்ப என்னோட வயல் அறுக்க சொல்லிட்டு அடுத்தது. ஆமா ஜெகா, உன் தோட்டத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வயக்காட்டுல கடைசியா இருக்கலாம். அதான் நாளைக்கு கூட நம்மள அறுத்துக்கலாம். இன்னைக்கு இப்பவே உனக்கு பொழுதாயிரம் நினைக்கிறேன், இதுக்கு உனக்கு முடி இருக்க. நாளைக்கு காலையில் நேரம்பரம் நம்ம வயக்காட்டுல இறக்கிக்கலாம் விடு. பொழுதெல்லாம் ஆகுமான்னு தெரியலண்ணா, அதை இறக்குனாங்கன்னா சீக்கிரம் மடமடன்னு முடிச்சிருவாங்க. சரி சாங்க, அவ்வளவு சீக்கிரம் ஆகுத பார்க்கலாம். நேரம் இருந்தால் நம்ம வயக்காட்டுலயே இன்னைக்கு அறுக்க ஆரம்பிக்கிட்டோம். அப்படி நேரம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வெள்ளனா வந்து நம்மள இதுல பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு தான் பொங்கல், நாளைக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். சரிண்ணா சரிண்ணா, ஏதோ போன வருஷமெல்லாம் எல்லாம் ஆளுங்களை விட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் எல்லாம் மிஷின் வச்சே பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. ஆமா ஜெகா, போன வாட்டி மிஷின் எல்லாம் பண்ணணும்ல, எல்லாம் முக்கால்வாசி பண்ணிட்டு கொஞ்சம் நஞ்சம் மிஷின் அங்கே இறக்க முடியல. எல்லாம் மழை வந்து எல்லாம் கொஞ்சம் தண்ணி நின்றுச்சுல, சரி அதனாலதான் கொஞ்சம் ஆளுங்களை வச்சு எல்லாம் பார்த்தோம். இந்த வாட்டி பெருசா ஒன்றும் இப்போ மழை இல்லையில, அதனால எல்லாம் சீக்கிரம் இதாக இருக்கிறப்பவே எல்லாம் அறுத்துடலாம். இன்னும் இப்போ மழை குடிச்சிருச்சுன்னா எல்லாம் இதாயிரும். அதுக்கு முன்னாடி எல்லாம் விளைஞ்சதெல்லாம் பார்த்து எடுத்துடலாம். ஆமா, அதுதான் நானே சரி இந்த வாட்டி ஃபுல்லாவே எல்லாம் மிஷின் விட்டுடலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறேன். சரிண்ணா சரி, அதான் அந்த பையன் வந்துட்டான்னு இருக்குது. சரி நான் அதுக்கு சொல்றேன். சரி வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி நடச்சக்கா வர்றேன். சாமி, வா சாமி, சாப்பிடு வா. என்ன காளிமா, இன்னும் சாப்பிடலையா பையன்? இல்லைங்க, காலையிலே கூப்பிட்டேன், அப்புறமே சாப்பிட்டுக்கறானா. சரி அதான் இப்போ வந்து கூப்பிடுறேன், இன்னும் சாப்பிடல அந்த பையன். மாமா வரட்டும் ஆண்டி, சாப்பிட்டுக்கிறேன். அவங்கள நம்ம எங்க போய் சாப்பிட முடியும்? அவங்க ஜென்னியும் கிருஷ்ணனும் சாப்பிட்டுட்டு எங்க வெளியே போயிருக்காங்க. நீ வா சாமி, நீ வந்து சாப்பிட்டுட்டு உட்காருவா, அவங்க வரட்டும். அண்ணா அண்ணி, ஆண்டி யாரோ வராங்க. சாமி அது என்ற தங்கச்சி தாப்பா. ஓ அப்படியா அங்குள்? என்னண்ணா வீட்டில் தான் இருக்கிறீங்களா? என்ன பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகலையா இன்னைக்கு? வாகாசன புலா, இதான் இப்போதான் கிளம்பிட்டு இருந்தேன். வாடி, என்ன காலையில பால் வாங்குற கூட வரல? என்ன உங்க வீட்டெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க? எல்லாம் முடிச்சதா வேலையெல்லாம்? 4 நாள் வீட்டு பக்கமே வரவே இல்லை. எங்க அண்ணி வழக்கு இருக்குது? என் அத்தை எதையாவது ஒன்று சொல்லிட்டு வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அதை பூசிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் எங்கே போய் வர்றது? எல்லாம் முடிஞ்சிட்டு வர அளவுக்கு எல்லாம் துணிகளை தான் எல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்குது அந்த கிளவி, எல்லாத்தையும் தவிக்கணும்னு சொல்லிட்டு. நான் இப்படியே அங்கே அண்ணன் வீட்டு போயிட்டு வரேன்ட்டு வந்துட்டேன் இன்னைக்கு. இந்த பையனாரு? ஹாய் ஆண்டி, ஐ எம் ஷியாம். ஷியாமா? ஷியாமெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா ஆண்டின்னு கூப்பிட்ற பொசுக்குன்னு? நீ என்ன ஜென்னியோட தம்பி தானா? அப்படியே உங்கள் அக்காலாட்டவே நீ ஆண்டி ஆண்டிங்கிற, நீ அக்கானே கூப்பிடுப்பா. ஓகேக்கா ஓகேக்கா. சரிப்பா சாமி, சரி வாப்பா சாப்பிடு வா. இந்த சின்ன புள்ளி வந்திருக்கா, 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க. அடியே காளிமா, கரெக்டாக பேர் சொல்லுடி. சாமுங்கிற அவன் பேரு ஷியாம்டி, ஷியாமுன்னு கூப்பிடு. அது என்னமோ போங்க, எனக்கு அப்படிதான் வருது வாயில. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு சாமன் கூப்பிட்டா தான் கரெக்டா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு வர மாட்டேங்குது. அவர் கிடக்குறாருப்பா. தம்பி கண்ணு வா சாமி நீ. சரிங்க ஆண்டி வர்றேன். அது சின்ன புள்ள, அத சாம தம்பி இன்னும் சாப்பிடல, கூட்டிட்டு வா, நீ அப்படியே சாப்பிடுவியாமா? சரிங்க அண்ணி, என்ன செஞ்சிருக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு? வா வா, எல்லாம் உனக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்கிறேன். சரி வா, நான் நல்லா போய் எடுத்து வைக்கிறேன். அத்தை மாமா. வாடா வாடா பரதே, வா வா வா, உள்ள வா சாமி, வா வா. என்ன சின்ன பிள்ளைக்கா, இங்கே தான் இருக்கிறீங்களா நீங்களும்? ஏன்டா பரத்து, ஏன் நானே இப்போ தான்டா வந்திருக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு. ஓ அப்படியாக்கா, சரி சரி, நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, சரி அதான் கேட்டேன். அதான் எங்களையெல்லாம் பார்த்து தான் உனக்கு ரொம்ப நாள் ஆச்சே. ஏன்டா முந்தானத்து தானேடா பார்த்த ரோட்ல, அதுக்குள்ளே மறந்து போச்சா? ரொம்ப நாள் ஆச்சுங்கிற? அது சரிதா, நீ எந்த நினப்பில் இருக்கிறானே தெரிய மாட்டேங்குதுடா. நான் அது உள்ள நினப்படியே இருந்துட்டு இவங்கள பார்த்து மறந்துட்டேனே. அக்கா மறந்தே போச்சு பாருங்க, முந்தானத்து தானே பார்த்தேன். ஆமாம் ஆமாம். அங்கிள் இவங்க யாரு? இதான் காளிமாவோட அண்ணன் பையன் சாமி, இவன் பேர் பரத். இவனுக்கு கிருஷ்ணன் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தாங்களா, பார்க்கறக்கும் ஒரே டைப்ல தான் இருப்பாங்க. எங்கத்தான் இருக்கிறானா? கிருஷ்ணன் ஜெனியும் எங்க கடைக்கு போயிட்டு வரேன்னு போனாங்கடா. இதான் அந்த ஜெனியோட தம்பி வந்திருக்கான் பாரு சாமு, போ அவனை கூட்டிட்டு வா. இன்னும் அந்த பையன் சாப்பிடவே இல்ல. நீ சின்ன புள்ள சாமி எல்லாரும் வாங்க சாப்பிட்றதுக்கு, எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். சரிடா பேசிட்டு இருங்க, நானும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நேரமாச்சு.
சின்னப்புள்ள பாத்துக்கோ, கூட்டிட்டு போய் சாப்பிட வை இப்போ இந்த பையனை. நான் பயம் பாரு ஏதோ கூச்சப்பட்டு சாப்பிடாம இருக்கிறானே என்னமா. சரி கூட்டிட்டு போ, நானும் வரேன். ஹாய் ப்ரோ, எம் ஷியாம். ஹாய் ப்ரோ, எம் பரத். டேய் சியாமே, ஐயம் சின்ன புள்ளடா. ஓகேக்கா ஓகேக்கா. ஏன்டா சிரிக்கிறா? இல்லக்கா, ஐயோ சின்ன பிள்ளை சொன்னது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சுக்கா. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா சியாமே, பெருசா இருந்துட்டு சின்ன பிள்ளைன்னு சொல்றாங்களே நினைச்சியா? ஆமா ப்ரோ, அப்படிதான் நினைச்சேன். என்னடா உமனா இருக்காங்க, ஸ்மால் புள்ளன்னு சொல்றாங்க நினைச்சிட்டு ப்ரோ. டேய் நீ நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லடா. என்னடா பண்றது? எங்க அப்பா அம்மா அப்படிதான்டா பேர் வச்சுட்டு செல்லமா கூப்பிடுறேன்னு சின்ன புள்ளைன்னு கூப்பிட்டு என்ற வேரே சின்ன பிள்ளையாகி போச்சுடா. நான் என்னடா பண்றது? நான் எவ்வளவு பெருசானாலும் என்ற வேர் சின்ன பிள்ளையா தான் இருக்குது. சரியா? அதுக்காக நீ இப்படி எல்லாம் நினைச்சு சிரிக்காத. நீ சிரிச்சதுல நானே எனக்கே சிரிப்பு வந்துருச்சுடா. சரிடா, ஐயம் சின்ன புள்ள. ஓகே ஓகேக்கா ஓகேக்கா. பரவாயில்லடா, நீயும் நல்லா தான் சிரிக்கிற. பக்கம் மாதிரியே இருக்கிற. சரிடா சரிடா. சரி வாடா, அண்ணே சாப்பிட கூப்பிட்டாங்களா? வா வா பரத்தே, கூட்டிட்டு வாடா அவனை. எனக்கே சிரிப்பு வருது. என்ன ப்ரோ எப்போ வந்தீங்க? நேற்று நைட்டு தான் ப்ரோ வந்தேன். சரி 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 வாங்க, நம்ம ஊர்ல தானே இருப்பீங்க? ஆமா ப்ரோ, இங்க பக்கத்துல தாத்தா பாட்டி இருக்காங்களா, அங்கதான் போயிருக்கலான்னு இருக்கிறேன். ஏன் ப்ரோ இங்கே இருங்க. இல்ல ப்ரோ, நான் எப்படி அக்கா கட்டி கொடுத்த வீடு இங்கே எப்படி இருக்க முடியும்? அதான் பக்கத்து ஊர் தானே, நான் போயிட்டு வரேன், டெய்லி வந்துட்டு போறேன். என்ன இப்போ எனக்கு இங்க என்ன வேற வேலையா இருக்கு? சரி இப்பதானே வந்திருக்கிறோம், பொங்கல் வரைக்கும் எல்லாம் இங்க இருந்துட்டு அப்புறமா அங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ப்ரோ. அப்படியே ப்ரோ. ப்ரோ ஷியாமே கூப்பிடுங்க ப்ரோ. அப்படியா ஷாம்? சரி இன்னும் எத்தனை வருஷம் படிப்பு இருக்கு, முடிஞ்சதா இல்லையா? நான் 1 இயர் தான் ப்ரோ இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்துடுவேன். அது சரி ஷாம், இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பீங்க? எவ்வளோ நாள் லீவ் படிச்சிருக்கு இப்போ? 2 மந்த் ப்ரோ. ஓ அப்படியா ஷாம்? சரி சரி ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, கம்பெனிக்கு நான் இருக்கிறேன் வாங்க. ஓகே ப்ரோ. சரி வா ஷாம், சாப்பிட்டுட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலவா? ஏய் என்னடி இன்னும் வாங்க முடியலையா? இன்னும் என்ன கழுவி கிடக்குறான்? வாடி சின்ன புள்ள, வா வா. ஏண்டி நீ இப்படி மண்ணம் வீட்டுக்கு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டீங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சிருமா? ஏன் சின்ன புள்ள நீ வேற கடுப்பேத்திட்டு இன்னும் ஜாமான் கழுவுற வேலையை அக்கச்சக்கமா கிடக்குது. கிளவி எல்லாத்தையும் ஒன்று விடாம அள்ளி போட்டு வச்சிருக்குது. வேற ஈய பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்குது. இவ்வளவு நேரம் பித்தளை பாத்திரத்துல எல்லாம் தேய்ச்சி இப்பதான் எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்தேன். அதை மட்டும் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு கிளவி எங்க போய் என்ற பிள்ளையை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு தான் போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். இதான் இந்த பாத்திரத்தை எல்லாம் அள்ளி போட்டுட்டு இது எல்லாம் வேலைக்கு வெயின்ட்டு போயிருச்சு. ஓ அப்படியா? அப்போ உங்க அத்தை வீட்டுல இல்லையா? எங்க வீட்டுக்கு போயிடுச்சா? ஆமா ஆமா, அது இப்பதான் போயிருக்குது. போய் எல்லாம் ஊருக்கு போன நாயே அங்க போனது இங்க போனது எல்லா நாய்க்கு போய் சொல்லணும்ல, அதுக்கு வேண்டிய ஓடிட்டு இருக்குது. அது இந்த புள்ள அங்க போகணும் அந்த வயன் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு கிளவி. அப்போ எல்லாம் எங்க வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிற கிழவிங்க எல்லாம். எல்லாம் மாநாடு போட்டு நாயும் கொளுத்திட்டு இருப்பாங்க இந்நேரத்துக்கு. சரி சரி, நீ என்ன போய் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்திருக்கிறியா இருக்குது? ஆமாடி, அதான் இந்த ஜென்னியோட தம்பி வந்திருந்தால அவனை பார்த்தா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அங்கேயே எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இப்பதான் வரேன். அது சரி, அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? சரி உனக்கு என்னம்மா, உங்க அத்தை ஆள் விட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. நீ கொடுத்து வச்ச மகராசி. என்ற வீட்டுல வேறு எல்லா வேலையும் நானே தான் செய்யணும். ஆமா ஏண்டி நீ வேற என்னதான் ஆள் விட்டு செஞ்சாலும் அது எனக்கு என்ன வேலை கொடுக்காமையே இருக்குது. இப்போ கூட வேறு அத்தனை துணி அள்ளி போட்டு வச்சிருந்தது. நானே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன். என்னமோ வண்ணாத்தி துவைக்கிற மாதிரி அத்தனையும் போட்டு வச்சிருக்குது கிளவி. என்னாலே முடியல. நானே நீ போன எல்லாம் மிஷினில் தான் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணும். என்ற அத்தை வேற மிஷினைவே ஓட்டுறக்கே விட மாட்டேங்கிறாங்க. எதுக்குதான் இந்த வாஷிங் மிஷின் வாங்கினாங்கன்னே தெரியல. இந்த கிளவி கிட்ட அதில் ஓட்டு துவைக்கவே முடிய மாட்டேங்குது. எதையாவது ஒன்று சொல்லி எப்போ பார்த்தாலும் கையிலேயே துவைக்க வைக்குது. இன்னைக்கு அது என்ன சொன்னாலும் நான் துவைக்கவே மாட்டேன் கையில. எல்லாத்தையும் மிஷினில் தான் போட போறேன். ஏண்டி அதான் நீ மிஷின் வச்சிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு போய் கையில துவைக்கிறேன்? அதுல போட வேண்டியதானே? அது என்னமோ என் அத்தைக்கு கையில் துவைச்சாதான் நல்லா இருக்குமாமா, மிஷினில் போட்டால் எல்லாம் ஒட்டிக்குமாமா, அதோட வெள்ளை சேலையெல்லாம் கலர் குடிச்சுக்குமாமா, அதனாலே போடுறக்கே விடாது. சரி சரி, நீ அப்புறம் மிஷின்ல போட்டு துவை. வாடி சின்ன போல உனக்கெல்லாம் வந்து நான் வேலை செஞ்சு கொடுத்தால பாருடி, இந்த பாத்திரத்தை வேலைக்கு போடுறான், கழுவியாச்சு கொடுத்துட்டு போடி, கையெல்லாம் வலிக்குதுடி சின்ன பிள்ளை. ஏண்டி பதிலுக்கு பதில் உடனே வேலை கொடுப்பியே? பால் வேற கையில் வச்சிருக்கிறேனே, கெட்டு போச்சுன்னா நான் வேற லேட்டாக எடுத்துட்டு போறேன். பால் வேணும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாடி, எங்கள் வீட்டில் போகிறப்ப எடுத்துட்டு போவியாமா? வாடி சித்த நேரம் கழுவி கொடுத்துட்டு போடி. எப்படி இருந்தாலும் அங்கே ஓனாலும் எல்லாம் கிளம்பி தானே பேசிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் நீ கொஞ்சம் இங்கே கழுவி கொடுத்துட்டு போவேன். சரி சரி அழுக்காத, கழுவி தரேன். வா வா வா. ரொம்ப சந்தோஷப்படுறாளே கழுவி கொடுக்குறேன்னு சொன்னது. தூக்கமா வருதுடி எனக்கு சாப்பிட்டதுமே. நீ வேற பாத்திரத்தை கழுவுங்கிற. கழுவிடி, நான் வேணா ஏதாவது டீ வச்சு கொடுக்குற, குடிப்பியாமா? சரி சரி கழுவி தரேன், புலம்பாத. அம்மா ஜென்னியோட தம்பியை வந்திருக்கிறானா? பாத்தியாடி அந்த பையன் எப்படி இருக்கிறான்? அந்த பையன் என்னடி பையனாட்ட தான் இருக்கிறான். அவனுக்கு என்ன ஜென்னியாட்ட தான் இருக்கிறான் பாக்குறதுக்கு. சின்னப்புலா இன்னைக்கு இங்கே தான் இருக்கிறியா? ஆமாக்கா இங்கதான் இருக்கா, இப்பதான் வந்தா. ஏன்க்கா? இல்ல சின்னப்புலா, இது துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, துணிமணிகளை விற்கிறதுக்கு வண்டியில வந்திருக்குது, எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் போய் பார்க்கலாமா? இல்ல நாளைக்கு கடைக்கு போலான்னு சொன்னீங்களா? இதுல வேணா பார்க்கலாம், நல்லா இருந்து இதுல எடுத்துக்கலாம்ல. இல்லாட்டி நாளைக்கு பொழுதாயிரும் கடைக்கெல்லாம் போனோம்னா. எதுக்கு போய் பார்க்கலாமா? சரி அதான் உங்களை கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். சீதாக்கா அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வரீங்களாடி? ஓ அப்படியாக்கா, சரிக்கா வரோம். சரி சீக்கிரம் வாங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். அதை சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன்.
இந்த பிள்ளைங்களுக்கு போசனா அவங்க எல்லாம் அங்கேயே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்து பாருங்க வாங்க, பிடிச்சிச்சுன்னா நீங்களே எடுத்துக்கலாம்ல. சரிக்கா, சரி நீங்கள் வாங்க, நாங்கள் வர பின்னாடியே. சரி வாடி நிலா, நாமளும் போய் பார்க்கலாம் வா. நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். வா, பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு வா, அப்புறம் கழிக்கலாம். அப்படிங்கிறியா? நமக்கு வேணா இருக்கோ, பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியலையேடி. அதான் அங்கே பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு தானே சொல்கிறாங்க. பார்க்கலாம் வா. அப்படி இல்லாட்டி நமக்கு மட்டும் எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு வேணா நம்ம நாளைக்கு போய் பைக் எடுத்துகிட்டே போய் நீ நானும் கூட போய் கடையில் வாங்கிட்டு வந்துடலாம் வா. அப்படிங்கிறியா? சரி, இது கை கழுவிட்டு வரேன்.